ரெட்ரோ படத்தோட செகண்ட் சிங்கிளான கனிமா சாங்கும் குட் பேட் அக்லியோட ஃபர்ஸ்ட் சிங்கிளான ஓஜி சம்பவம் ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்தில் யூடியூப்ல என்னன்னு பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். சூர்யாவோட கனிமா சாங் 1 நிமிட்ல 2600 வியூஸும் 2700K லைக்கும் வந்திருக்கு. அஜித்தோட ஓஜி சம்பவம் 1 நிமிட்ல பார்த்தீங்கன்னா 2800 வியூஸும் 8000 லைக்கும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. சூர்யாவோட கனிமா சாங் 2 நிமிஷத்தில் 4.1K வியூஸும் 2.1K லைக்கும் வந்திருக்கு. அஜித்தோட ஓஜி சம்பவம் 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 12K வியூஸும் 16K லைக்கும் வந்திருக்கு. சூர்யாவோட கனிமா 3 நிமிஷத்தில் 6000 வியூஸும் 3400 லைக்கும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அஜித்தோட ஓஜி சம்பவம் 3 நிமிஷத்தில் 35847 வியூஸும் 21K வரை பார்த்தீங்கன்னா லைக்கும் வந்திருக்கு. சூர்யாவோட கனிமா சாங் 4 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 6500 வியூஸும் 3800 லைக்கும் வந்திருக்கு. அஜித்தோட ஓஜி சம்பவம் 4 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 43377 வியூஸும் 26000 லைக்கும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. சூர்யாவோட கனிமா சாங் 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 15436 வியூஸும் 5500 வியூஸ் லைக்கும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அஜித்தோட ஓஜி சம்பவம் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 56610 வியூஸும் 31000K லைக்கும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 31000K வரையும் பார்த்தீங்கன்னா ஓஜி சம்பவம் லைக் பண்ணியிருக்காங்க. ஆனால் சூர்யாவோட கனிமா சாங்கு 5500 லைக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. வியூஸே பார்த்தீங்கன்னா 15436 வியூஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. லைக் அதாவது ஓஜி சம்பவத்தோட லைக் கூட பார்த்தீங்கன்னா வியூஸாக பார்த்தீங்கன்னா கனிமா சாங்குக்கு வரலை. ஓகே, 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லியோட ஓஜி சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான லைக்கும் வியூஸும் வந்திருக்கு. ஒரு கனிமா சாங் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயண் தான் பார்த்தீங்கன்னா மியூசிக் பண்ணியிருக்காரு. இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண 90 கிட்ஸ்க்கான ஒரு குத்து சாங்காக பார்த்தீங்கன்னா இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாட்டும் பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு நல்லாவே இருக்குது. ஒரு குத்து சாங் 90 கிட்ஸ்க்கான பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கனே சொல்லலாம் அந்த சாங். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு டைரக்டர் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்ரோ படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சாங் ரிலீஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயண் பார்த்தீங்கன்னா அவர் ட்விட்டர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவர் டான்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி பார்த்தீங்கன்னா டியூட்லாம் போட்டிருக்காரு. ஒரு பக்கம் வேற ஒரு படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு போனால் தலான்னு சொல்ல வைக்கிறாங்க. என்னென்ன வச்சுக்கிய தீர வீர சூரா படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜஞ்சு நடந்துச்சு. அந்த இடத்துல மாதவன் இருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா அன்பே சிவன் படத்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னா அவர் மாதிரி மெமிக்ரி பண்ணி பேச வராங்க. பேசும்போது ஓகே அப்படி கமலஹாசன் மாதிரி கடவுள் யாருன்னு சொல்லிட்டு அவர் கேட்கும் போது உடனே பார்த்தீங்கன்னா அஜித்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடம் போல பார்த்தீங்கன்னா தலான்னு சொல்ல வச்சிட்டாங்க. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாசம் போயிருக்காரு. ஏன்னா வச்சுக்க வீர தீரா சூராக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தான் மியூசிக் டைரக்டர். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் பேசி முடிச்ச உடனே எல்லாரும் ஓஜி சம்பவம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் என்னன்னு புரியாமல் நின்று இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற சொல்கிறாங்க ஓஜி சம்பவம் சொல்லி கத்துறாங்க. ஓகே பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் என்ன சொல்கிறேன்னா மார்ச் 27 பார்த்தீங்கன்னா வீர தீரா சூரா பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும். ஓகே நம்மளுக்கு மே 10 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் ஓஜி சம்பவம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு எல்லாம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏகேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. அப்படியே ரோமியோ பிக்சர் தான் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோட் படத்தை இவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க. 600 சென்டரில் 1020 தேட்டரில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க ஸ்க்ரீனில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா அதிகரித்து இப்போ 1050 தேட்டரில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸ்க்ரீனாக. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1020 ஸ்க்ரீனாக இருந்தது. இப்போ 1050 மாறிக்குது. 30 ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா கோட் படத்தோட குட் பேட் அக்லி படத்துக்கு ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுக்குன்னு சொல்லலாம். இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா 50 திரையரங்களை பார்த்தீங்கன்னா புக் பண்ணி வச்சுருக்காங்க இது வரைக்கும். இதோட ரிலீஸ் பார்த்தீங்கன்னா மே 10 தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ஷோவை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிளான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வீரம் வேதாளம் விஸ்வாசன்ற படம் பார்த்தீங்கன்னா 10 தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய பிளாக் பெஸ்ட் மூவியாக இருந்துச்சு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 10ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா பிளான் போயிட்டு இருக்கான். ஏன்னா அதுக்கு முன்னாடி ப்ரீமியர் ஷோலாம் ரிலீஸ் பண்ணால் வச்சுக்கேன் ஒரு சில ஆடியோ வீடியோலாம் பார்த்தீங்கன்னா லீக் ஆயிருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதனாலே பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா பிளான் போட்டுட்டாங்க.